hallelujah, 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 hallelujah. பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே. ஆமென் 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 ஆமென். உன்னதரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தூய ஆவியே பரிசுத்த ஆவியே புதுய ஆவியே எங்களை நடத்தும் எங்களை நடத்தும் எங்களை நடத்தும் எங்களை நடத்தும் எங்களை நடத்தும் எங்களை நடத்தும். விடுதலைக்கு நேராய் எங்களை நடத்தும் விடுதலைக்கு நேராய் எங்களை நடத்தும் விடுதலைக்கு நேராய் எங்களை நடத்தும் விடுதலைக்கு நேராய் எங்களை நடத்தும் விடுதலைக்கு நேராக எங்களை நடத்துங்கப்பா எங்களை நடத்துங்கப்பா எங்களை நடத்துங்கப்பா எங்களை நடத்துங்கப்பா எங்களை நடத்துங்கப்பா எங்களை நடத்துங்கப்பா. ரிபரகவா திகதனமா ரிகதரகா தினிமெனிகோ ரிகதிரிக்கந்திரே திரிபுரோ திரிபரக்கந்தரா தரதினமா திகதரபா ரிகதரா தினிமோ ஷிகதரிக்கந்தரோ திரு தினமோ ரிகதரா தரதினமா. ஓரபரகதரா தினிமெரிகதிரகோ திரிமெனிகுதுரோ திடபரா தினிமெனிருக்கோ திரிக்கந்தனை திரிகிதிரை தினிமோ ஷிகந்திரை திரு தினிமோ ரிகதரிகதினமா. பலன் 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 தேவ 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 பலன். நன்மையே மகஸ்தோத்திர நன்மை உள்ளவரே மகஸ்தோத்திர நன்மை உள்ளவரே மகஸ்தோத்திர நன்மைகளால் நிறைந்தவரே மகஸ்தோத்திர நன்மைகளினால் நிறைந்தவரே மகஸ்தோத்திர நன்மைகளினால் நிறைந்தவரே மகஸ்தோத்திர நன்மைகளினால் நிறைந்தவரே மகஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஸ்தோத்திர. கட்டுகளை அவிழ்த்து விடுகிறவரே 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 கட்டுகளை அவிழ்த்து விடுகிறவரே. பரபர கதரா திடபரோ கதர கதரா திடபர கதரோ திரிபரோ திரிபரை கொந்தரோ திரிபரோ திரிமனை கொந்தரோ ரிவரா திரிமனை கொந்தரோ திரிவரா திரிமனக்கார வர கொந்தரோ திரிகு திரிவோ ரிகதர கந்தரா. கட்டுகளை அவிழ்த்து விடுங்கப்பா கட்டுகளை அவிழ்த்து விடுங்க ஆண்டவரே கட்டுகளை அவிழ்த்து விடுங்க ஆண்டவரே கட்டுகளை அவிழ்த்து விடும் கட்டுகளை அவிழ்த்து விடும் கட்டுகளை அவிழ்த்து விடும் கட்டுகளை அவிழ்த்து விடும் கட்டுகளை அவிழ்த்து விடும். பாபா திடா மன காந்தரா திரிபோ ரிகா திரி மெனேகேந்தரே திரி புரோ கோந்தரோ துரு திரு தினமா. உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். ரிபா ரிகதரா தர தியா லபா எவ்ரி பாண்டேஜ் பி broken every bondage be broken every bondage be broken be fallen apart in Jesus name. Brabara baragadaro kondro tiridinebo rigadargadinama rigadarattradinebo shigadare tiridinamo rigadarattradinama. Ribaragada dinimidikuduro didibarigadibo digadanamana ribaragadirikuduro garagadarigadimu rigadaragadinemo shigadaragadinemo rabaragadagadinikoduro daradinama. Amen, 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 amen. Baba 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 didabaragadaragadara didabaragadaragadana didiberigadaragadaro didiberikondoro didiberagadara didimenegadaro didiberigadire didimenigadaro didibara didibara didimana ramanagadara dididida shigadire. Baba baba da ramana gada rikondoro do diri dikendiri rime nikendiri riparaga dine mena dide mara dide baro karagadara dine nine dike diri dide barakondara tara dinama. Ribaragadaragadarabo rigadaragadabo 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 rigadaragadabo. கட்டுகளை உடைக்கிறவரே கட்டுகளை உடைக்கிறவரே கட்டுகளை உடைக்க வந்தவரே ஹல்லே லூயா ஹல்லே லூயா. எங்கள் கட்டுகளை யாவற்றையும் உடைக்கும்படி மனுஷகுமாரனாய் பூமிக்கு வந்தீரே மனுஷகுமாரனாய் பூமிக்கு வந்தீரே. தாவீதின் குமாரனே எங்களுடைய கட்டுகளெல்லாம் உடைத்து
ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆசாரியர்களா எங்களை மாற்றினீரே, ஆசாரியர்களா எங்களை மாற்றினீரே, அதிபதியா எங்களை மாற்றினீரே, ராஜாக்களா எங்களை மாற்றினீரே. பரபரா திடபுரோ திடபரகதரோ திடிமரோ கண்டரா அரிகதரா திரிமனா கந்தரா தர தினமோ ஷகதரா. கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கு கட்டுகளை அவிழ்க்கிறோம், கட்டுகளை அவிழ்க்கிறோம், எல்லா கட்டுகளை அவிழ்க்கிறோம். ஷபா ரீகாந்தனா பிசாசு போட்டிருக்கிற எல்லா முடிச்சுகளை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அக்கினினால் சுட்டரிக்கப்படட்டும், அக்கினினால் சுட்டரிக்கப்படட்டும், அக்கினினால் சுட்டரிக்கப்படட்டும், அக்கினினால் சுட்டரிக்கப்படட்டும், அக்கினினால் சுட்டரிக்கப்படட்டும், அக்கினினால் சுட்டரிக்கப்படட்டும், அக்கினினால் சுட்டரிக்கப்படட்டும். ஆமென் 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 ஆமென். அக்கினினால் இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக. ரிபரா திடபர கந்தரா திடபர செய்வன கட்டுகள் உடைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செய்வன கட்டுகள் உடைக்கப்படுவதாக, செய்வனை கட்டுகள் உடைக்கப்படுவதாக, செய்வனை கட்டுகள் உடைக்கப்படுவதாக, செய்வன கட்டுகள் உடைக்கப்படுவதாக, செய்வன கட்டுகள் உடைக்கப்படுவதாக, செய்வனை கட்டுகள் உடைக்கப்படுவதாக, செய்வன கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கட்டுகளை உடைக்கிறோம், அந்தகார கட்டுகளை உடைக்கிறோம், மாம்சத்துரிய கட்டுகளை உடைக்கிறோம், ஆவிக்குரிய கட்டுகளை உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ரிபரா தினமனா திரபரோ கந்தரா திரபரோ திரமெனை கரகதிரக தினமா ரிபரா திரபரோக்கோ திரமெனைக்கோ திரமெனைக்கோ ரிபரக திரைக்கு திரைத்துரு தினமோ ரிகதரக தினமோ ரிகதரைத்திரு தினமோ ஷிகதரை கொந்தனோ உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டி போன்றது, கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டி போன்றது, சம்மட்டி போல கர்த்தருடைய வார்த்தை எங்கள் கட்டுகள் மீது விழுவதாக. ரிபா ரிகா தினமா ஷகரா காந்தராத்திர தினமா தரிப்புண்டு போய சுவை நாமத்தில், தரிப்புண்டு போய சுவை நாமத்தில், தரிப்புண்டு போய சுவை நாமத்தில், தரிப்புண்டு போய சுவை நாமத்தில் எல்லா கட்டுகளும் சிதறடிக்கப்படட்டும், கட்டுகள் சிதறடிக்கப்படட்டும், கட்டுகள் சிதறடிக்கப்படட்டும், கட்டுகள் சிதறடிக்கப்படட்டும், கட்டுகள் சிதறடிக்கப்படட்டும். பரபரா தினமா திகதரபோ திகதர கதரா தினிமுரோ ரிபரெகதெரி கந்தரி கந்தரோ திரபுரோ திரபனா ரிகதரை கந்தரோ திரதினமா ஷகதரை கந்தனபா ரிபரெகதெனமே ரிகதரை கந்தரா தினிமுரோ கந்தனா. பாவ கட்டுகளை உடைக்கிறோம் கதாவே, பாவ கட்டுகளை உடைங்கப்பா, ரகசிய பாவ கட்டுகளை உடைங்காண்டுவரே, பகிங்கரமான பாவ கட்டுகளை உடைங்காண்டுவரே, மரணத்துக்கு ஏதுவான கட்டுகளை உடையும், பாவ கட்டுகளை உடையரிக்கந்தரே திரி திதி கதா ரிகதரா தினமா ரிகதர கதினே ரிகதிரே ரிபரா தினிமுனுக்கோ திரிபோ ரிகதர கதினே ரிபரே தினிமோ ரிகதர கதர கந்தனா ரிபரா தினிமெனி கதுரு கொந்தரோ ரிபரா தினிமெனி கொந்தரு கொந்தனோ ரிபரகதா தினமனா ரிபரகத ரெகதினே ரிபெரிகதரே திரிமோ ரிகத ரத கந்தனா நகத 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 ரகதனவா ரிபரகதா தினமரா திரமெனே திரிபுரோ திரிபர கந்தரா திரிபெரி கந்துரோ ரிபெரிகதிரி திரிக திரிமோ ரிகதர கந்தரா ரிபரா தினிமே ரிகதே ரிபரகதனா ரிமனா ரிகதர கந்தரா திருதீனமா. உன்னதத்திலிருந்து ஒரு பேலன், உன்னதத்திலிருந்து ஒரு பேலன், உன்னதத்திலிருந்து ஒரு பேலன், உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை, 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 உன்னதத்திலிருந்து வல்லமை. இப்பொழுது 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 கற்பாறை போல, கற்பாறை போல, ஒரு கற்பாறை போல இப்பொழுது எங்களுடைய கட்டுகள் மீது விழட்டும். ஆமே ரிபரா திடபர கதரா திடபுரோ திடிபெருகுதரோ திடிபிரே திடிமினே கிதிரிகே திடிமுனோ ரிபரா தினிமினே கிதிரி கிதிரே ரிபரா தினமா ஷகதர கதிரி கந்தனோ ரிபரை கதரா தரை கந்தினே மோ ரிகதரை கந்தரா.
Amen, 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 amen. Hallelujah. Rabba dinamo rigadaro ribarikadaro ribarikadaro rigadare dinamo shigadare kendere ribarikadare kendere diriburu diribarakandara rigadare tere dinamo rigadara tere dinamo shigadare kendere ribaregadere dirimono diribarikandara rigadara dandana ribara dinamo rigade diribo digadare terigadiribo Ribaragadara, Dinemene, Derigaderico, Ribareke, Diriberi, Dirimono, Gadegadere, Teredinama. Hallelujah, 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 hallelujah. Ribara, Didabara, Didebeneko, Digadinime, Rigadere, Didibaru, Kandara, Teredinamo, Rigadara, Teredinama. Ribara, Diridinamo, Rigadere, Dirakandana, Rigadere, Diridianamo, Shigadere, Kendere, Diribirikondano. Hallelujah, 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 hallelujah. Ribara, Dirimono, Digadere, Dinemene Kondro, Dirikandana, Daradinime, Rigadereko, Dinimena, Shigadere, Kondane, Diridinama. Amen, 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 amen. Jesus. Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. பிதாவே மை துதிக்கிறோ 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 பிரபரபா தினமெனோ ரிபரிக்கந்தரோ திரிபுரோ திரிக்கதரோ விடுதலை 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 Amen, 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 amen. Orobo shekadara tiridinama rigadara dirigadero dideboro kuduro duro 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 ribara dinaga nimana dirikadara diridiya nama. Hallelujah, 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 hallelujah. Yes, Ratan Jayam, 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 yes, Ratan Jayam. Yes, Ratam Jayam, 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 yes, Ratam Jayam. Amen, 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 amen. Urabarakandara Tridinamo Shagadare Kandoro. Hallelujah, hallelujah. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை.
பயாவி எனக்குள்ளே, அந்த பயாவி அனுமதில்ல. அன்பினாவி எனக்குள்ளே, அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணம். ரபஷக்கராத்தே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும். ஆமை நாமே மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனை. எல்லாரும் சொல்லவோ, மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால துரத்திவிட்டே. ஆமென். வல்லமையின் சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. உலகத்துக்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் காட்சி அடிப்பேன். உலகத்துக்கு இந்த ஊரெல்லாம் ஒளி வீசுவே. ஒப்பாக பரவிடுவே. நான் எப்போதும் சுவை தருவே. ஆமென். உப்பாக அல்லேலூயா எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து. ஆமென். பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால. ஆமென். உற்சாகமாய் சொல்லுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. ஆமென். பவராவி ரமணகதிரே ஷபரகதனா ரிகதரதிரே
எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. ஆமென். அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால. ஆமென் ஆமென் ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் ஷாபா ராகா நாரெத்து ரிமனா ராகரா. ஆமென். வல்லமையின் ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரண ஒரு சொல்லால விரட்டிவிட்டு கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவரே நம்மை நடத்துகிறவர். அவர் இஷ்டம் போல அலைவதில்லை. அவர் சிஸ்டம் செய்து சொல்லுங்க. இஷ்டம் போல இல்ல, இஷ்டம் போல அலைவதில்லை. அவர் சித்தம் செய்து வாய்பவனா. ஆமென். இஷ்டம் போல அலைவதில்லை. அவர் சித்தம் செய்து. ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட கரங்களை ஓங்கி தட்டி ஆவில நிறைந்து சொல்லால விரட்டிவிட்டே. ஆமென் ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு. ஆமென் 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 ஆமென். வல்லமையின் ஆவியானவர் அமரகானமா திகதே தினபரோ தினமனா திரிகதே திரிகதா ஷலதரா தினமனா நெமெனகே திரிபரோ தினகனா பரகதா தினமெனோ ரிகதரா தினனா. பவராவியே வல்லமையின் ஆவியே அனுக்கிரகத்தின் ஆவியே ஆசீர்வாதத்தின் ஆவியே கட்டுகளை உடைக்கிற ஆவியே பலவீனத்தை மாற்றுகிற ஆவியே அன்பின் ஆவியே ஊற்றப்படட்டும். சபையிலே இறங்கோ. இவரா ரிமனா ரிகதர கதனா மா ரிகதனா ரிகதரே ரபரா தினமா ஷகதரே கொந்துனோ ரிப ரிகந்தனா ரிகதனா. ஆவியில நேர்ந்து ஆவியில நேர்ந்து கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்தின் மீது வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது தரிப்புண்டு போகட்டும். கிட்னில் இருக்கிற எல்லா கட்டுகள் இப்பொழுது தரிப்புண்டு போகட்டும். இருதயத்தில் இருக்கிற கட்டுகள் தரிப்புண்டு போகட்டும். சரீரத்தை முடக்கிற முடக்குவாதமே இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல எழுந்து நட, எழுந்து நட. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. We cancel all paralysis. Shabarakana marikodoro ribarakana marigadana ribarakana rigadana ribarakana ribarikondano. தள்ளாடுகள் முழங்காடுகள், தள்ளாடுகள் முடல் காடுகள், தள்ளாடுகள் முழன் கால்கள் இப்பொழுது உயிர் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் உயிர் பெறுவதாக, உயிர் பெறுவதாக, உயிர் பெறுவதாக. நடக்க முடியாமல் முடக்குவாதமே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய கட்டுகளை அறுக்கிறோம், உன்னுடைய கட்டுகளை அறுக்கிறோம். பலவீனத்தின் ஆவியே, குடும்பத்தை பிடித்து அலைக்கழிக்கிற பலவீனத்தின் ஆவியே, உன்னுடைய கட்டுகளை அறுக்கிறோம். பொருளாதாரத்தை முடக்கி வைத்திருக்கிற பிசாசு, பொல்லாத சாத்தானே, உன்னுடைய கட்டுகளை என்னுடைய எல்லையிலிருந்து இப்பொழுது விரட்டுகிறோம். அற்புதம், அற்புதம். ரிபரா தினமா ரிகதரைக்கோ தினமரோ ரிபரிக திரமனா ஷேகதரை காந்தனா. விடுதலை,
விடுதலை 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 விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, மனிதர்களால் இட்ட சாபத்து கட்டுகளிலிருந்து விடுதலை, வார்த்தையினால் உண்ட கட்டுகளிலிருந்து விடுதலை, அவமானத்திற்கு மேல் அவமானத்தை கொண்டு வருகிற சாத்தானின் தந்திரமான கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கிறோம். பிசாசு Baba 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 diga dana diga dara dinama diga deri gedere riba ragada nama diga dere mene mene gedere riba ragade nika gedere me shege dere gedene ma riba ragade nama diga dere nama உடைக்க படட்டும் இயேசுவின் நாமத்தில் உடைக்க படட்டும் இயேசுவின் நாமத்தில் தரிப்புண்டு போவதாக தரிப்புண்டு போவதாக என்னுடைய சந்ததிக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கட்டளைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தரிப்புண்டு போவதாக எனக்கு விரோதமாய் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாய் தடை போடப்பட்ட எல்லா தடைகளும் கட்டுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தரிப்புண்டு போவாயாக. வரகதா திகதனா மனகதரா ரிபரக்கதரா தினதினமா எல்லா ஆவிக்குரிய தடைகள் உடையட்டும், ஆவிக்குரிய கட்டுகள் உடையட்டும், ஆவிக்குரிய கட்டுகள் உடையட்டும், ஆவிக்குரிய கட்டுகள் உடையட்டும். உடைவதாக இயேசுவின் நாமத்தில், உடைவதாக இயேசுவின் நாமத்தில். Baba baba gadara bara gadara mana digadari re bari gadari gadari namash gadari gadari mana gadara gadane name ribari gadari gadari dire bari gaduru dire bari khandana gadare shere gadare ne mene kodoro. Hallelujah, 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 hallelujah. Oh, rabara gadara 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 manish gadara 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 gadara. Ibara gadara 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 bash gadara gadara. பெற்றுக்கொள் 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 இப்பொழுது இன்றைக்கு 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 ஹalleluya hallelujah 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 hallelujah. வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகும் நேரமே, வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகும் நேரமே, ஜெபத்தின் வல்லமை ஜெபத்தின் வல்லமை உங்களை எரித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை ஜெபத்தின் வல்லமை முகங்களை எரித்து சாம்பலாக்கிடும். வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகும் நேரமே, வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகும் நேரமே, ஜெபத்தின் வல்லமை ஜெபத்தின் வல்லமை முகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை ஜெபத்தின் வல்லமை முகங்களை முறித்து சாம்பலாக்கிடும். ஹalleluya ஓ ஹalleluya எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஓ இன்னொரு முறை சொல்லுவோம் முறித்திடும் வல்லமை, கட்டுகளை அறுத்திடும் வல்லமை,
நுகங்களை முறித்திடும் வல்லமை, கட்டுகளை அறுத்திடும் வல்லமை, நோய்களை விரட்டும், பேய்களை துரத்தும் தெய்வீக வல்லமை இறங்கட்டுமே. நோய்களை விரட்டு, நோய்களை துரத்தும் தெய்வீக வல்லமை இறங்கட்டுமே. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. 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 ஓ ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சாத்தானை துரைத்திடும் வல்லமை, அவனை பின்னலை போடில செய்யும் வல்லமை, சாத்தானை துரைத்திடும் வல்லமை, அவனை வல்லமை, பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கும் பரலோக வல்லமை இறங்கட்டுமே. சாபங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பரலோக வல்லட்டுமே. கட்டுகளை முறிக்கிற வல்லமை, துடைகளை முறிக்கிற வல்லமை, சாபத்தை முறிக்கிற வல்லமை, பாவத்தை முறிக்கிற வல்லமை, சாத்தானின் சதிகளை முறிக்கிற வல்லமை, வேலை வீடத்தை முறிக்கிற வல்லமை, அந்தகார கிளிகளை முறிக்கிற வல்லமை, பில்லி சூனிய கட்டுகளை முறிக்கிற வல்லமை, இபரா ஷபரா ரிபரா ரிபரா இறங்குகிறது இறங்குகிறது. இதோ பரலோக வல்லமை, தெய்வீக வல்லமை, பரிசுத்த வல்லமை, உன்னத வல்லமை, பரலோக வல்லமை, தெய்வீக வல்லமை, பரிசுத்த வல்லமை. பரா தினமா ரிகதா திகதே ரிபரா ரிகதரம். கரத்தை எடு பிசாசு, கரத்தை எடு பிசாசு. எங்கள் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற எல்லா ஆளுகை இன்றைக்கு இன்றைக்கு தரிப்புண்டு போகட்டும், தரிப்புண்டு போவதாக, தரிப்புண்டு போவதாக, தரிப்புண்டு போவதாக, தரிப்புண்டு போவதாக. We broken, we fall. கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக. வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகளினால் அனுப்பப்பட்ட எல்லா தூதனமான ஆலோசனைகள் இப்பொழுதே முறிக்கப்பட்டு போவதாக, திட்டங்கள் முறிக்கப்பட்டு போவதாக. விபரா தினமரா கந்தனா விபர கதனா நிமெனே ரிபரேகதரோ ரிபரேகதனமா ஷெகதரே. விடுதலை 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 விடுதலை. நுகங்களை முறிக்கிற விடுதலை, நுகங்கள் முறிக்கப்படுகிற விடுதலை. பிசாசு பாபா பாபா கதா நாமா திகதா திகதா திகதனே திகதனமோ. ஜோமனு ஜோமனு ஜோமனுங்க 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 ஜோமனுங்க. எல்லா நுகங்களையும் கர்த்தருடைய ஆவியை முறித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை அநேக நாட்களாய் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற கட்டுகள் சங்கிலி போல, இரும்பு சங்கிலி போல, வெங்கல சங்கிலி போல சாத்தான் நம்மை கட்டி வைத்திருந்தாலும், இதோ வான மண்டலங்களை பொல்லாத சேனைகளோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு தெய்வீக வல்லமை பரிசுத்த பர்வதத்திலிருந்து கர்த்தர் தமது பிள்ளைகளுக்காக அனுப்பி நூல் தீயில் பட்ட நெருப்பிலே பட்ட நூல் போல இப்பொழுது அருந்து விழுகிறது, அருந்து விழுகிறது, அருந்து விழுகிறது, அருந்து விழுகிறது, அருந்து விழுகிறது, அருந்து விழுகிறது, அருந்து விழுகிறது. பரகதர மன கந்தனா ரிபரக்கந்தரோ ஷிகதேரி மன வரக்கோ. பாபா பாபா கதனா ரிகதரே ரிபரேகதரோ ரிபனா திகதனே தினனே.
Cancel. இயேசுவின் நாமத்தில், 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 இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம், கேன்சல் பண்ணுகிறோம். Hallelujah, hallelujah. Jesus, 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 Jesus. இயேசுவின் நாமத்தில் எங்களை மூடி மறைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் எங்களை மூடி மறைக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை மூடி மறைக்கிறோம், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் எங்களை மூடி மறைக்கிறோம், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் என் குடும்பத்தை மறைக்கிறோம். எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை செய்த பின்பு கர்த்தருடைய வல்லமையினால் என்னை மூடி மறைக்கிறோம், ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை பூசுகிறோம். பாபா ராக்கா நாமா ரிப ராக்கா நீ மனோ திகதரா ரிப ராக்கா ரிபரே தினிமோ ரெக்கனா ரிபரா தினமா. கர்த்தருடைய இரத்தத்தை பூசி மறைக்கிறோம், கர்த்தருடைய இரத்தத்தை பூசி மறைக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Urvaragada dine mano kandara dere berigade bano kandana dere gadere buru kandara tur dinamo shagadare kandara tur dinama rigadare kandaro. பிசாசினால் போடப்பட்ட எல்லா அஸ்திபாரங்கள், குடும்பத்தில் அவன் வைத்த அஸ்திபாரங்கள், அவனுடைய அஸ்திபாரங்கள், உறவில் இருக்கிற தீங்கான அஸ்திபாரங்கள், ஈவில் ஃபவுண்டேஷன்ஸ், ஈவில் ஃபவுண்டேஷன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எல்லாம் உடைத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஈவில் ஃபவுண்டேஷன் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. பிசாசினுடைய அஸ்திபாரங்கள் இப்பொழுது பேர்த்தெடுக்கப்படுவதாக. பிசாசினுடைய அஸ்திபாரங்கள், அவருடைய எல்லா காரியங்களும் ஆழமான, தந்திரமான, மறைமுகமான, ரகசியமான எல்லா அஸ்திபாரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்தெறிபடி எல்லாரும் ஆவியிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஷபரை கோதரே மேனே கோதரோ ரிபரக்கண்டனா. அஸ்திபாரங்கள், பலிபீடங்கள், தோப்புக்கள், விக்கிரகத்தின் தோப்புக்களை, விக்கிரகத்தின் ஆவிகளை, அஸ்திபாரங்களை இப்பொழுது இப்பொழுது பெயர்க்கப்பட்டு போவதாக, பெயர்க்கப்பட்டு போவதாக. என்னுடைய சந்ததிக்கு விரோதமாய் போடப்பட்ட அஸ்திபாரங்களை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். அவன் ஆளுகை இனி இல்லை, அவன் ஆளுகை என் வாழ்க்கையில் இல்லை, அவன் ஆளுகை என் குடும்பத்தில் இல்லை, அவன் ஆளுகை என் சரீரத்தில் இல்லை. இப்பொழுது இப்பொழுது சகல சாத்தானின் அஸ்திபாரங்கள் நொறுக்கப்பட்டு போவதாக, பெயர்க்கப்பட்டு போவதாக, சிதறடிக்கப்பட்டு போவதாக. ரிபரகதரபரா தினமா அதிகதரா தினமனை காந்தரா ரிபரகதினி மீ ரிகதரே தினமனோ திகதனமா ரிகதரே திரே தியனமா ஷிகதரே கந்தரோ ரிபரா காந்தனா திரபரா ரிபரா காந்தனா ரிகதரா ரிபரா காந்தனா. கட்டுகளை அறுக்கிற, கட்டுகளை உண்டு பண்ணுகிற,
கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானின் வல்லமிலிருந்து என்னை ரிலீஸ் பண்ணுகிறேன், என்னை விடுதலை செய்கிறேன், விடுதலை செய்கிறேன். என்னை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற சத்துருடைய கிரிகளிலிருந்து நான் என்னை விடுவிக்கிறேன், நான் என்னை விடுவிக்கிறேன், நான் என்னை விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் I release all the inheritance of bondage in the name of the Lord Jesus. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ளே ஆண்டு கொண்டு இருக்கிற எல்லா கட்டுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளோடு என்னை நான் விடுதலை செய்கிறேன், விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், 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 விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பாபா கபா ரகதனா இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். All the inheritance of satanic forces, all the inheritance of satanic forces be broken in Jesus name. இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும், 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 உடைக்கப்படட்டும். அவ்வப்போது நம்மை பயமுறுத்துகிற, அவ்வப்போது நம்மை பயமுறுத்துகிற பலவான், நம்முடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் இருக்கிற, நம்முடைய எல்லைகள் இருக்கிற அவ்வப்போது பயன்படுத்துகிற பலவான் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து சங்காரம் பண்ணுவாராக, நம்முடைய சத்துருக்களை சங்காரம் பண்ணுவாராக. நம்முடைய எல்லை சுற்றில் இருக்கிற எல்லா பலவானையும் இதோ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து சங்காரம் பண்ணி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ரிபா ரிகா தினமா ஷகதரி தினமா ரிபா ராக்கந்தனா. சங்கார தூதனை, சங்கார தூதன் இறங்குவானாக, சங்கார தூதனை அனுப்புகிறோம். எங்கள் எல்லைகளுக்குள்ளே சங்கார தூதனை அனுப்புகிறோம், எங்கள் எல்லைகளுக்குள்ளே சங்கார தூதனை அனுப்புகிறோம், எங்கள் எல்லைகளுக்குள்ளே சங்கார தூதனை அனுப்புகிறோம். ரிபா ஷகா ரிமனா ரிபா ரக்கந்தனமா ரிகனனா. அவ்வப்போது என்னை பயமறுத்து கொண்டிருக்கிற மனுஷருடைய வார்த்தைகளை இதோ கர்த்தருடைய ஆவியானவர் சங்காரம் பண்ணுவாராக. என்னை அவ்வப்போது பயமறுத்துகிற மருத்துவ அறிக்கைகள், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இயேசுவின் நாமத்தில் நீ சங்காரம் பண்ணப்பட்டு போவாயாக. என்னுடைய சுற்றி, என்னுடைய எல்லைகளை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களை இயேசுவின் நாமத்தில் சங்காரம் பண்ணி ஜெபிக்கிறோம். ரிபரா ஷகதா ரதினமா ரிகதா திகதனா ரிபரா கந்தரா மனா தினிமோ. ஆமென், 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 ஆமென். நம்முடைய எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் சங்காரம் பண்ணி கர்த்தர் நமது பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இனி நம்முடைய சத்துரு நமக்கு விரோதமாய் நாவை நீட்டானாக, கையை நீட்டானாக, வார்த்தை தருவானாக. ஷபரகனமாரி கந்தரா இனி ஒரு நாவும் நம்மை குற்றப்படுத்தாதபடி இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணுகிறோம், சங்காரம் பண்ணுகிறோம். என்னை காயப்படுத்துகிற நாவை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சங்காரம் பண்ணுகிறோம். விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில். விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில். விடுதலை உண்டு
இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில். இயேசு மாறி 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 சொல்லுவோம் உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில். இயேசு நாமே விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இப்பொழுது உண்டு, இயேசு ஆமென். விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இப்பொழுது உண்டு, இப்பொழுது ஆமென். தோல்விகள் மாறும், இயேசு நாமத்தில் தோல்விகள் மாறும், இயேசு நாமத்தில் தோல்விகள் மாறும், இயேசு நாமத்தில். இயேசு நாமத்தில் தோல்விகள் மாறும், இயேசு நாமத்தில் தோல்விகள் மாறும், இயேசு நாமத்தில் தோல்விகள் மாறும், இயேசு நாமத்தில். இயேசு நாமத்தில் பலவீனம் பலவீனம் நீங்கும், இயேசு நாமத்தில் பலவீனம் நீங்கும், இயேசு நாமத்தில் பலவீனம் நீங்கும், இயேசு நாமத்தில். இயேசு சொல்லுவோம் 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 பலவீனம் நீங்கும், இயேசு நாமத்தில் பலவீனம் நீங்கும், இயேசு நாமத்தில் பலவீனம் நீங்கும், இயேசு நாமத்தில். விடுதலை உண்டு விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில். இயேசு நாமே 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 விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில். இயேசு அற்புதம் அற்புதங்கள் உண்டு, இயேசு நாமத்தில் அற்புதங்கள் உண்டு, இயேசு நாமத்தில் எப்போதும் உண்டு, இயேசு நாமத்தில். இயேசு நாமே 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 அற்புதங்கள் உண்டு, இயேசு நாமத்தில் அற்புதங்கள் உண்டு, இயேசு நாமத்தில் அற்புதங்கள் உண்டு, இயேசு நாமத்தில். இயேசு நாமத்தில் அடையாளங்கள் உண்டு அடையாளங்கள் உண்டு, இயேசு நாமத்தில் அடையாளங்கள் உண்டு, இயேசு நாமத்தில் அடையாளங்கள் உண்டு, இயேசு நாமத்தில். ஆமென். விடுதலை விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில். இயேசு ஆமென். விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு. சாபங்கள் நீங்கும், இயேசு நாமத்தில் சாபங்கள் நீங்கும், இயேசு நாமத்தில் சாபங்கள் நீங்கும், இயேசு நாமத்தில். இயேசு நாமத்தில் ஆமென் ஆமென் சாபங்கள் நீங்கும், இயேசு நாமத்தில் சாபங்கள் நீங்கும், இயேசு நாமத்தில் சாபங்கள் சமானாலே. இயேசு நாமத்தில் கட்டுகள் உடையோம், இயேசு நாமத்தில் கட்டுகள் உடையோம், இயேசு நாமத்தில் கட்டுகள் உடையோம், இயேசு நாமத்தில். இயேசு ஆமென் ஆமென் கட்டுகள் உடையோம், இயேசு நாமத்தில் கட்டுகள் உடையோம், இயேசு நாமத்தில் கட்டுகள் உடையோம், இயேசு நாமத்தில். கட்டுகள் கட்டுகள் உடையோ, இயேசு நாமத்தில் கட்டுகள் உடையோ, இயேசு நாமத்தில் கட்டுகள் உடையோ, இயேசு
இயேசு நாமத்தில் கட்டுகள் கட்டுகள் உடையோ இயேசு நாமத்தில் கட்டுகள் உடையோ இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தில் விடுதலை விடுதலை உண்டு இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு இயேசு நாமத்தில் இயேசு ஹல்லேலூயா விடுதலை உண்டு இயேசு நாமத்தில் விடுதலை ஆமென் 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 நாமத்தில் விடுதலை விடுதலை உண்டு இயேசு நாமத்தில் Shabara karamana diri mene kendiri diri maragada dira mana kanana dibara kanana diri mene korodo dibara kanana diri 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 Amen 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 வியாதிகள் நீங்கும் இயேசு நாமத்தில் வியாதிகள் நீங்கும் இயேசு நாமத்தில் வியாதிகள் நீங்கும் இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தில் வியாதிகள் வியாதிகள் நீங்கும் இயேசு ஆமென் 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 வியாதிகள் நீங்கும் ஹல்லேலூயா சாபங்கள் நீங்கும் சாபங்கள் நீங்கும் இயேசு நாமத்தில் சாபங்கள் நீங்கும் இயேசு நாமத்தில் சாபங்கள் நீங்கும் இயேசு நாமத்தில் இயேசு சாபரகாரமனிகதரே சாபங்கள் நீங்கும் இயேசு நாமத்தில் சாபங்கள் நீங்கும் இயேசு நாமத்தில் கட்டுகள் உடையதோ கட்டுகள் நீங்கோ இயேசு நாமத்தில் கட்டுகள் உடையோ அபரகரமனகரனா ஆமென் 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 உடையவதாக உடையது இயேசுவின் நாமத்தில் உடையது இயேசுவின் நாமத்தில் உடையது இயேசுவின் நாமத்தில் உடையது கட்டுகள் உடையது கட்டுகள் உடையது பரபா கந்தனா ரிபரா ரிபரா தினமா ரிகதா ரிகதனா ரிபரா கந்தனா ரிபரா ஆவில 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 ஓ ஹோ 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 ரிபா பா கமா நாதரா ரிபரா கந்தனா நாமா கட்டுகள் தரிப்புண்டு போகுது கட்டுகள் தரிப்புண்டு போகுது ரிபரா 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 கந்தனா துரிய யாதி கட்டுகள் உடையது சாப கட்டுகள் உடையது யாதி கட்டுகள் உடையது சாப கட்டுகள் உடையது சாப கட்டுகள் உடையது ரிபரா ரிபரா பெற்றுக்கொள் 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 நுகங்களை முறிக்கிறார் நிகுங்களை முறிக்கிறார் நுகங்களை முறிக்கிறார் பிசாசு உன் நுகத்தை உரிக்கிறார் உன் குடும்பத்தில் வைத்த நுகத்தை முறிக்கிறார் உன் பாரத்தை உரைக்கிறார் பெற்றுக்கொள் ரிபாஷகந்தனா ரிபரகந்தனா ரிபரகந்தனா ரிபரா வெளியேறு வெளியேறு கட்டுகளை கொண்டு வந்த பொல்லாத ஆவியே வெளியேறு வெளியேறு நீ சவந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ இயேசுவின் நாமத்தில் எகிப்தியனே எகிப்தியனே நுகமே சுமையே இயேசுவின் நாமத்தில் சமுத்திரத்தில் நீ தள்ளுண்டு போவாயாக மரபரகதரபா திகதரமா திகதரபா ரிபரகதரா தினமனகதரகதரமா ரிபரகதரகதினமருகதரகதனா ரிபரகதரிபரிகந்தரோ ரிபரகதரி நமஷகதரகந்தனோ ஆமென் 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 ஜோமனி 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 ஜெபிங்க 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 ஆவில நிறைந்து எல்லா விதமான கட்டுகள் யாக்கோபை யாக்கோபை அவனுடைய தோலை சுமைக்கு விலக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபே, நீ எகிப்தில் சுமந்து வந்த
உன் சுமையை நான் விலக்கினேன், உன்னுடைய கட்டுகளை நான் விலக்கினேன், உன்னுடைய நுகத்தை நான் விலக்கினேன், உன்னுடைய சுமை இனி உன் மீது இருப்பது இல்லை என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். பாபா பாபா பரகதனா ரிபர கந்தரமன ரகந்தனா ரிபரோ ரோபோ கொந்தோனோ தே Dimono kono no marikondanete ribaradi ni mana kono no shagaradi ni mana kono nake. விக்கிரகத்தின் ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவியே இப்பொழுது முறிக்கப்பட்டு போகிறது. விக்கிரகத்தினால் உண்டான எல்லா கட்டுகளும், விக்கிரக ஆவியினால் உண்டாக்கப்பட்ட கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் குடும்பத்திலிருந்து தரிப்புண்டு போ, தரிப்புண்டு போ. விக்கிரக ஆவியே இயேசுவின் நாமத்தில் தரிப்புண்டு போவையாக.
ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாராவது ஒரு சத்தமா ஜெபிங்க.
Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். Amen. Praise the Lord. கலாத்தியர் 4:3. கலாத்தியர் 4:3. அப்படியே நாமும் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அல்லது இந்த உலகத்தினுடைய வல்லமைகளுக்கு அல்லது இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். உலகத்தில் சாத்தான் அடிமைத்தனத்தினால் நிறைத்து வைத்திருக்கிறான். full of bondages. எல்லா மனிதனும் ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் பிசாசு வைத்திருக்கிறான். No man is free on earth. பூமியில் ஒரு மனிதனும் சுயாதீனன் அல்ல. எல்லாரையும் அடிமைப்படுத்தி தான் வைத்திருக்கிறான். ஆகையால் அடிமைத்தனம் என்பது அல்லது கட்டுகள், கட்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தன்னை தானே விடுவிக்க முடியாத ஒரு நிலை. அதுதான் கட்டு. தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாத நிலை. வேறு ஒருவருடைய உதவியின்றி தன்னைத்தானே ஒரு மனிதனும் விடுவித்துக் கொள்ள முடியாத நிலைமையில பிசாசு மனிதனை கட்டுகிறான், கட்டி வைத்திருக்கிறான். நம்முடைய பலத்தையும் பிசாசு அறிவான், பலவீனத்தையும் பிசாசு அறிவான். நல்லா கவனிங்க. நம்முடைய பலத்தை அவன் கட்டுவான், நம்முடைய பலவீனத்தில் அவனுடைய அடிமைத்தனத்தை வைப்பான். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜெபிக்கக்கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருவதற்கு அவர் என்ன செய்வான்? உங்களை கட்டி வைப்பான். பலவீனம் வரும், சரீர பலவீனம் வரும், சோர்வு வரும், குடும்ப பிரச்சனைகள் வரும், சமாதான குறைச்சல் வரும், பொருளாதார நெருக்கடி வரும். இது எல்லாமே நம்மளை முடக்கி போடும். ஜெபிக்கக்கூடாதபடி, தேவனை சேவிக்கக்கூடாதபடி முடக்கி போடும். நம்மளுடைய பலனை பிசாசு முடக்கி பின்பு நம்முடைய பலவீன பகுதியில் எல்லாம் அவனுடைய ஆளுகையை அவன் வைக்கிறான், அவனுடைய அஸ்திபாரத்தை வைக்கிறான், அவனுடைய சிங்காசனத்தை போடுகிறான். ஆகையால் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி வைத்துட்டா, காலை தினத்தில் நம்ம பார்த்தோம், நாம் கிறிஸ்துவினிடத்தில் வரக்கூடாதபடி
பிசாசு என்ன செய்கிறான்? அடிமைத்தனத்தை பயன்படுத்துகிறான். நாம் கிறிஸ்துவனிடத்தில் வந்தால் நாம் விடுதலை ஆகிவிடுவோம் என்று பிசாசுக்கு தெரியும். பிறவி குருடன் இயேசுவின் வாரான் கேள்விப்பட்ட உடனே எப்படியாகிலும் நான் விடுதலை பெற வேண்டும் என்று தீர்மானம் வைத்து அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த சத்தத்தை கேட்ட உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவனை அதற்றி அமைதியாயிரு, சத்தமிடாதே என்று அவனை தடை செய்கிறார்கள். கட்டு கிறிஸ்துவினிடத்தில் வரக்கூடாதபடிக்கு சொசைட்டி உங்களை தடை பண்ணும், குடும்ப சூழ்நிலைகள் உங்களை தடை பண்ணும், உறவினர்கள் உங்களை தடை பண்ணுவார்கள், உங்களுடைய சரீரம் உங்களுக்கு ஒத்துழைக்காது, சரீரத்தை பிடிப்பான், சரீரத்தை முடக்குவான். All the attacks of Satan is physical and external. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசினுடைய எல்லா தாக்குதலும் சரீரப்பிரகாரமாக இருக்கும் அல்லது வெளிப்புறத்தில் இருக்குமே அன்றி உள்ள அவனால் வரவே முடியாது. ஏன்னா நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, விசுவாச வார்த்தை இருக்கு, வசனம் இருக்கு, தெய்வீகம் இருக்கு, ஆராதனை இருக்கு, தேவனுடைய அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு. அதனால அவன் உள்ள தொடவே முடியாது. யோபு இடத்துல அவனை தொடுவதற்கு சாத்தான் தேவனிடத்தில் அனுமதி கேட்ட பொழுது கர்த்தர் அனுமதி தந்தார். என்ன தந்தார் அப்படின்னா, நீ யோபுவையும் அவனுடைய எல்லாவற்றையும் எக்ஸ்டர்னல் பிளஸ்ஸிங்ஸ் அல்லது வெளிப்புறமாக இருக்கிற எல்லாத்தையும் நான் இப்போ உன் கையில் தர்றேன், நீ அவனை தொடலாம், ஆனால் அவனுடைய ஜீவனை விட்டு. அப்படின்னா உள்ளான மனுஷனை உனக்கு தொடர்றதுக்கு அதிகாரம் இல்லை. இப்போ நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கிடையாது, ஆவிகளோடும் பொல்லாத சேனைகளோடும். ஆகையால் நாம் செய்கிற ஜெபம், விடுதலை ஜெபம், கட்டு அறுக்கிற ஜெபம், அற்புத ஜெபம், இது எல்லாமே சரீர சம்பந்தப்பட்டு கிடையாது, இது ஆவி சம்பந்தப்பட்டது. நாம் ஒவ்வொரு வார்த்தையும் அறிக்கையிட ஜெபிக்க அவனுடைய அஸ்திபாரங்கள் கீருண்டு தகர்க்கப்பட்டு பேர்த்து கொள்ளப்பட்டு மண்ணோடு மண்ணாக்கப்பட்டே கொண்டிருக்கிறதுனால பிசாசு என்ன செய்கிறான்? நம்முடைய சரீரத்தை தொடுகிறான், குடும்ப சூழ்நிலையை தொடுகிறான், இயற்கை சூழ்நிலையை தொடுகிறான். ஆகையால் இதெல்லாம் கட்டுகள். நம்மை கிறிஸ்துவனிடத்தில் நெருங்கி வரக்கூடாதபடி அவன் செய்கிற எல்லா தடைகளும் கட்டுகள். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் நாம் அந்த கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மூலமாக்கி அதை தாண்டி நாம் முன்னேறி வந்தாலொழிய நாம் ஜெயத்தை பெற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலை தினத்தில் நம்ம பார்த்தோம், பிசாசு நம்மை அடிமைத்தனத்தில் வைப்பதற்கு ரெண்டு காரியத்தை பயன்படுத்துகிறான். ஒன்று ஸ்ட்ராங் ஹோல்டு, இன்னொன்று பாண்டேஜ். ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னா நம் மீது வைத்திருக்கிறதான அவனுடைய பிடி, நம்மை பின்னோக்கி இழுக்கிற ஒரு ஃபோர்ஸ். நம்ம முன்னாடி போகணும்னு நினைப்போம், பிசாசு பின்னாடி இழுப்பான். சோர்வு வரும், கவலை வரும், இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருவான். அது அவனுடைய ஆளுகையை குறிக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக அவன் பயன்படுத்துகிறது அடிமைத்தனம் அல்லது கட்டுகள். கட்டுகள் அப்படின்னு சொன்னா அவன் நம்மை மீறக்கூடாதபடி ஒரு இடத்துல அமிழ்த்தி வைத்து விடுகிறான். அதன் மூலமாக அவனுடைய ஆளுகையை நம்மீது செலுத்தலாம், அவனுடைய வல்லமையை நம்மீது வைக்கலாம். இதுதான் அவனுடைய திட்டமே. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கட்டுகள் எப்படி உருவாகும் அப்படின்னு சொன்னா, நாம் பெர்மிஷன் சில நேரங்களில் நம்மால் உண்டாக்கப்படுகிறது, சில நேரங்களில் சாத்தானால் உண்டாக்கப்படுகிறது.
நாமே மனிதரால் சுயமாக, சுய இச்சையினால, சுய விருப்பத்தினால ஒரு பாவத்தை நமது வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுனால, தகாத உறவை நாம் டெவலப் பண்ணுறதுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாமை இருக்கிறதுனால, வசனத்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுனால நம்மை நாமே கட்டுகளை நமது வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டு வரோம். பிசாசு என்ன செய்கிறான்? நாம் தேவனுக்குள்ள வளருகிறதை பார்த்து வளர்ச்சியை தடுக்கும்படிக்கு அவன் நம்மை என்ன செய்கிறான்? மட்டுப்படுத்துகிறான். சிலருடைய நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ், எதிர்மறையான வார்த்தைகள் கூட என்ன செய்யும்? நம்மளை மட்டுப்படுத்தும். குடும்பத்தினர் ஏதாவது சொல்லுவாங்க, விசுவாசிகள் ஏதாவது சொல்லிடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்மை மட்டுப்படுத்துவதற்கு, தேவனுடைய பலத்தை பெறாதபடிக்கு மட்டுப்படுத்துவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் தானே நம்ம ஒரு ஏதாவது நுகத்தில் போய் மாட்டிட்டு தேவனுடைய விடுதலை பெறாமல் இருக்கிறோம் என்கிறதுக்கு காலையில் ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். கலாத்தியர் 5:1. கலாத்தியர் 5. அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு போகாம கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்புல நிலை கொண்டிருங்கள், அதில் நிலைத்திருங்கள். அப்படின்னா நுகம் அல்லது அடிமைத்தனம் எப்போ வேணாலும், கட்டுகள் எப்போ வேணாலும் உருவாகும். அது நாமே வருவித்து கொள்ளக்கூடியது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் கட்டுகள் எப்படிலாம் நம்ம குடும்பத்துக்குள்ள வரும் அப்படின்னு ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கட்டுகள் எப்படி அல்லது இயலாமை அப்படின்னு சொல்லலாம். நம்ம விரும்புகிறதை செய்ய முடியாதது அப்படி ஒரு நிலைமை, அல்லது தேவனிடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே ரிலீஸ் பண்ணிடுவார், மேலேருந்து ரிலீஸ் பண்ணிடுவார். ஓகே, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை எழுந்து போய் சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிறதான டிசபிலிட்டி, இயலாமை, பெற்றுக்கொள்ள முடியாத இயலாமை. கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை தந்துருவார், உன்னதத்திலிருந்து அனுப்பிடுவார், சுகத்தை அனுப்பிடுவார், விடுதலை அனுப்பிடுவார், எல்லா நன்மையை அனுப்பிடுவார். நாம் அதை சுதந்திரத்தை கொள்ளக்கூடாதபடி நம்மை தடை செய்கிற சக்தி தான் கட்டுகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது எப்படி உருவாகும் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 ஸ்தோத்திரம், பொய். பிசாசு பொய்யை பயன்படுத்தி அல்லது பொய்யை நம்ப வைக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை, விடுதலை சுதந்திரிக்க கூடாதபடி நம்மை கட்டி வைப்பான். சத்தியத்தை நம்புவதற்கு நமக்கு மனதில்லாமல் மாயையை நம்புவதற்கு. பிசாசுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அவன் பொய்யன். பொய்யன் பொய்யை நம்ப வைப்பான். சாத்தான் பொய்யை நம்பி வைப்பான். உலகத்தில் நீங்க பார்க்கிற எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமும் அது பொய்யுமாய் இருக்கிறது. உலகத்தில் கொடுக்கிற எல்லா ஆலோசனைகளும், உலகத்தில் பிசாசு தருகிற மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாமே பொய். பொய்னா என்ன அர்த்தம்? நிழல் போன்று, மாயை, தோற்றமளிக்கும், திடீர்னு நம்ம எடுத்துட்டு போய்விடும். சாத்தான் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களை மாற்றுகிறான். எதுக்குன்னா, கிறிஸ்துவை கண்டுகொள்ளாதபடி அவர்களை கட்டி வைப்பதற்காக. இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிசாசு சொன்னா, உன்னத ஸ்தோத்திரம் மலைகளின் உச்சியில் கொண்டு போய் வச்சுட்டு பூமியினுடைய பூமியை காமித்து, இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாழ விழுந்து நீ குனியும், என்னை பணிந்து கொள்ளும், அப்பொழுது இவைகள் எல்லாம் அப்படின்னா ஐஸ்வர்யங்கள் எல்லாம், மேன்மைகள் எல்லாம், உலக பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னா, பிசாசு உலக பொருளாதாரத்தை தர முடியும். மேன்மையை தருவான், புகழை தருவான், ஸ்தோத்திரம் பணத்தை தருவான், வேலையை கொடுப்பான், எல்லா மனுஷர்கள் கொடுப்பான், ஃபேன்ஸ், நம்ம பின்னாடி சுற்றி வருகிற நிறைய ஒரு கூட்டத்தை கொடுப்பான், எல்லாவற்றையும் செய்வான். ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவினிடத்தில் போய்விடாதபடி நம்மை கட்டி வைப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆகையால் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் தெரியுமா? கிறிஸ்து சிலுவை நமக்கு பாடு, ஆனா உலகம் நமக்கு நன்மையா இருக்கிறது என்று சொல்லி பிசாசு கிறிஸ்துனுடைய சிலுவையை நம்ப விடாமல் உலகத்தினுடைய மேன்மையை உண்மை என்று நம்மை நம்ப வைப்பான். இப்படி நம்புகிறதுனால நமக்குள்ளே கட்டுகள் உருவாகுகிறது. ஒரு ஐஸ்வர்யத்தை நீங்க ருசி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அதிலிருந்து விடுபடுறது கர்த்தர் விடுவித்தால் ஒழிய விடுவிக்கவே. இயேசு சொன்னாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு? ஏன்னா அது அவ்வளவு பெரிய கட்டு. சமுதாயத்துல அப்படியே பயங்கரமா உன்னதத்துல பயங்கரமா மேன்மையில கௌரவமா வாழ்ந்துட்டு ஏழ்மையா வந்துட்டானா அவனால சகிக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இவ்வளவு நாட்களும் அவன் மாயையில அவன் கட்டுப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்மை கட்டி வைத்திருக்கிற பொய்யான நம்பிக்கை, மாயையான விசுவாசம், இவைகளெல்லாம் என்ன என்று நாம் தேவனிடத்துல ஜெபித்து கேட்டு அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கணும். சிந்தனையில் இருக்கிற கட்டுகள்லாம் உடைக்கணும். பிசாசு நம்மை நம்ப பண்ணி வைத்த மாயையை உண்மை என்று நம்ப பண்ண வைத்து எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? உடைக்கணும். இரண்டாவதாக பாவம். பாவத்தின் மூலமாக நமக்குள்ளே கட்டுகள் உருவாகும். பாவத்தின் மூலமாய் கட்டுகள் உருவாகும். நீ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எபேசியர் 2:1-2 வரை நீங்க வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். பாவம் வந்த உடனே அவனுக்கு என்ன ஆகிறது அப்படின்னா, வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிங்களேன். பாவங்களினாலும் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனுடைய ஆளுகைக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் சாத்தானுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து மாயையை காண்பித்து அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மை கொண்டு வருவதுதான் அவனுடைய வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் தேவனிடத்தில் வருவதற்கு தடையாயிருக்கிற சில கட்டுகள் என்ன அப்படின்னா, ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது மறக்க முடியாத காயம். வாழ்க்கையில நாம் பெற்றதான மறக்க முடியாத காயங்கள், அதை வைத்து சாத்தான் எப்போது நம்மை அந்த ஸ்தோத்திரம் வாழ்க்கையை பாதிக்கத்தக்கதான உண்டான பாதிப்பை, கடந்து போன காரியத்தை நினைப்பூட்டி 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 அந்த கட்டிலேயே நம்ம வச்சிருப்பான். அன்பானவர்கள் யாராவது இறந்திருப்பாங்க, 10 வருஷம் கழிச்சு நீங்க அவங்களை போய் பார்த்தாலும் அந்த இழப்பையே அவங்க சிந்தனை ஆண்டு கொண்டு இருக்கும். அது அவங்களை கட்டு. அதனால நல்லா ஓடிக்கிட்டு இருப்பாங்க விசுவாச பாதையில, உடனே அப்படி உடைஞ்சி அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. அதுல இருந்து மீளவே மாட்டாங்க. அது ஒரு கட்டு. நல்ல உயரத்துல பொருளாதாரத்தை வளர்ந்துருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் இழப்புல எல்லாம் உங்கள்கிட்ட இழந்து போயிடும். இழந்து போன உடனே அதுல இருந்து மீள விடாதபடி அதையே சிந்தனையில் வச்சு உங்களை கட்டுகளை வச்சுட்டு இருப்பான். அப்படின்னா நம்ம தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அது தடையாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக இக்னோரன்ஸ், அறியாமை, அது ஒரு கட்டு. பிசாசு நம்மளை வசனத்தை தெரியக்கூடாதபடி என்ன செய்யணுமோ எல்லாம் செய்வான். ஏன்னா வசனம்தான் ஜெயிக்கும். வசனம்தான் பிசாசு ஜெயிக்க முடியும். சில நேரங்களில் உபவாசம் செய்ய முடியாததை, ஜெபம் செய்ய முடியாததை வசனம் செய்யும். ஆகையால் எல்லாத்துக்கும் வசனம் தெரியணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வசனம் தெரியணும். இது ஒரு டாக்டர் ஒவ்வொரு நோய்க்கும் மருத்துவம் செய்கிறது போல, ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து கொடுக்கிறது போல, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதற்கு கர்த்தர் எந்த வசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் தந்தாரோ அதே வசனத்தை நீங்க பயன்படுத்தி அதனோடு போராடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தர முடியும். 5 வசனத்தை வச்சுட்டு வாழ்க்கையை நம்ம ஓட்டவே முடியாது.
அதற்கு நாம் நிறைய வசனங்கள் தெரியணும். அதெல்லாம் ஆயுதங்கள், பலதரப்பட்ட ஆயுதங்கள். பலவீனப்பட்ட நோய்களுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட நோய்களுக்கும் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நோய்க்கு தகுந்த வசனத்தை தேடி கண்டுபிடித்து அதை பயன்படுத்தி சுதந்திரித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு உங்க மேல் இருக்கிற கட்டுகளில் விட்டு அவன் ஓடி போடுகிறான். வசனத்துக்கு தான் பயப்படுவான், வேற எதுக்கும் பயப்பட மாட்டான், எதற்கும் பயப்பட மாட்டான். வசனத்துக்கு அவன் பயப்படுவான். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சம்மட்டி போன்றது. அல்லேலூயா. சம்மட்டி போன்றது. ஒற்றை அடியில சிதறுகிற போல நீங்க வசனத்தை, சரியான வசனத்தை, சரியான பாண்டேஜ், சரியான அடிமைத்தனத்திற்கும் சரியான பிரச்சனைக்கும் நீங்க பயன்படுத்துவீங்கன்னா கர்த்தர் சம்மட்டியை போல அவனுடைய தலையை நசுக்குவார். அல்லேலூயா. அதனால நிறைய வசனங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிஞ்சிருக்க வேண்டும். வீடுகள் எழுதி போட வேண்டும், சுவரில் எழுதி போடுங்க. நமக்கு எல்லா வசனங்களும் சக சமயத்தில் வர தெரிய நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு முறையும் வசனத்தை தேடி ஒரு பென்சிலிட்டு எழுதி போடுங்க, ஒரு சார்ட்டில் எழுதி போடுங்க, வசனங்கள்லாம் எழுதி போடுங்க. வசனங்கள் நிறைய கற்றுக்கொள்ள இருக்க. ஏன்னா வசனத்தை தெரியக்கூடாதபடி பிசாசு நம்மை கட்டி வைத்திருப்பான். இன்னைக்கு நிறைய சபைகளில் வசனம் போதிக்கப்படுகிறது இல்லவே இல்லை. வசனத்தை தவிர நிறைய காரியங்கள் தான் போதிக்கிறான். இது பிசாசு வைத்திருக்கிற கட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இக்னோரன்ஸ். ஆண்டவரத்தில் போய் நியாயத்தீர்ப்பிட போய் எனக்கு தெரியாது, அப்படி ஒரு வசனம் வேதத்தில் இருந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. தெரிந்து ஆக வேண்டும், அது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது போக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கட்டுகள் எப்படி வரும் அப்படின்னா, மன்னிக்காமையினால், அன்ஃபர்கிவ்னஸ் வந்து நமக்கு ஒரு கட்டு. ஒருத்தரை மன்னிக்க கூடாது, அவன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறான், அவனை மன்னிச்சிடாத என்கிறதுல பிசாசு நமக்குள்ள ரொம்ப கவனமாக இருப்பான். அது ஒரு கட்டு. யாரையும் மன்னிக்க விடலை, நம்ம யாரையும் மன்னிக்கலை, அல்லது சாத்தான் நம்ம யாரையும் மன்னிக்க விடலை அப்படின்னா நாம் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற முடியவே முடியாது. கர்த்தர் நம்மை மன்னித்தால்தான் நம்முடைய கட்டுகள் விடுபடும். படுத்த படுக்கையாய் பேரலைஸ்டா இருந்தவனை பார்த்து இயேசு சொன்னாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னார். அதான் பிசாசுக்கு தெரியும், நீங்க மன்னிக்கப்பட்டால் நீங்கள் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருவீர்கள் என்பதற்காக பிசாசு நம்மை தேவனிடத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெறக்கூடாதபடிக்கு நம்ம என்ன சொல்லுவான், மன்னிக்காத, அவனை மன்னிக்காத, அவன் துரோகத்தை மன்னிக்காத, அவன் தீங்க மன்னிக்காத. அது ஒரு கட்டு. இதை உடைக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் நீங்கள் யாரையும் மன்னிக்காம இருக்கிறீங்களோ, இருதயத்தில் மனதார மன்னிக்காம இருக்கீங்களோ, இன்னைக்கு அவங்க நேர்லையாவது ஃபோன்லையாவது மன்னிங்க. கர்த்தர் உங்களை மன்னித்து உங்கள் கட்டுகளை அவர் முறித்து போடுவார். அல்லேலூயா. இதெல்லாம் லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லீகல் ரைட்ஸ் அப்படின்னா நியாயமானது தான். நியாயமானது என்ன அர்த்தம்? ஒருத்தங்க எனக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு அவங்க தீங்கு செஞ்சதுனால நான் எப்படி அவங்கள மன்னிக்க முடியும்? இது நியாயமானது தான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க மன்னிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்துரு தான், ஆனா நீ என்ன செய், தாகத்துக்கு தண்ணீர் கொடு. சத்துரு தான், பசிக்கு ஆகாரம் கொடு. ஏன்னா அவன் சத்துரு, அவன் சத்துரு, இவன் எதிராளி, இவன் எனக்கு துரோகி, இவன் எனக்கு தீங்கு செஞ்சவன், இவள் எனக்கு, இப்படியே நம்மை தேவனை தேடக்கூடாதபடி சிந்தனையில் நிரப்பி 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 நம்ம எப்படி வைத்திருக்கிறான், கட்டுகளில் வச்சிருக்கிறான். ஒரு அலை சொல்லுங்க. அடுத்ததாக அறிக்கை செய்யப்படாத பாவங்கள்.
அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் கட்டு. சிறு வயதில் உங்கள் குழந்தை பருவத்தில் ஸ்தோத்திரம், உங்கள் குழந்தை பருவத்தில் வாலிப வயசில் ரொம்ப நாட்களுக்கு முன்பதாக நீங்கள் செய்த பாவங்கள், ரகசியமாய் செய்த பாவங்கள், தெரிந்து செஞ்ச பாவங்கள், தெரியாத செய்த பாவங்கள், நீங்கள் அதை அறிக்கை பண்ணலை அப்படின்னு சொன்னால் they will be standing unsaturated. அதெல்லாம் கணக்கு முடிக்கப்படாதவைகள், கணக்கு முடிக்கப்படாத பாவங்கள் இருக்கிறது. அது ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவரே, மன்னிக்கப்படாத பாவங்கள் என்னிடத்தில் இருக்குமே, ஆனால் அது எனக்கு நினைப்பூட்டும், அதை நினைப்பூட்டுங்க. மன்னிக்கப்படாத பாவங்கள் எல்லாம் மன்னியும், நான் அறிக்கை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது பிசாசு இந்த ஆசீர்வாதம் இவனுக்கு கூடாது, ஏன்னா இந்த வயதில் இந்த இடத்துல இவருக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறான் என்று அவன் குறுக்க நிற்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா தேவன் நீதிபரர், அநியாயமாய் யாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஏன்னா பிசாசு நிக்கிறான், அவன் கேள்வி கேட்கிறான், இந்த ஆசீர்வாதத்தை, இந்த விடுதலையை அவனுக்கு எப்படி நீ தர முடியும்? ஏனென்றால் அவனுடைய முற்பிதாக்கள் அவனுடைய சிறு வயதில் வாலிப வயதில் அவன் செய்த பாவம் மன்னிக்கப்படவில்லை. அதனால நாம் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். நமக்கு தெரியாது, மறந்துருப்போம். அது ஆவியானோட உதவி கேட்கணும். ஆண்டவரே, இந்த நாள் இது கற்றுக்கிட்டீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அறிக்கை செய்யப்படாத பாவங்களை எனக்கு நினைப்பூட்டும், என் வாழ்க்கையில் அறிக்கை செய்யாத பாவங்களை இன்றைக்கு நீர் மன்னியும், என் கட்டுகளிலிருந்து விடுவியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததாக சோல் டை அப்படின்னா இருதய பிணைப்பு, இருதய இணைப்பு. தேவனை விட அதிகமாய் நாம் நேசிப்போமானால் ஒரு மனிதன் மீது வைத்திருக்கிற மேலான இணைப்பு ரொம்ப நெருங்கி, ரொம்ப தொந்திப்பா இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நாம் தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற முடியாது. நேற்று தினத்தை நான் பார்த்தோம். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை அன்பு கூறணும் அப்படின்னா சேவிங்க. பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, தேவனை விட உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்ம நேசிக்க வைப்பான். பெண்ணை நேசிக்க வைப்பான், பையனை நேசிக்க வைப்பான், காரை நேசிக்க வைப்பான், பதவியை நேசிக்க வைப்பான், சகோதரி நேசிக்க வைப்பான், தாய் தகப்பரை நேசிக்க வைப்பான், உலகத்தில் உள்ள பொருளை நேசிக்க வைப்பான், நிலத்தை நேசிக்க வைப்பான். ஏன் அப்படின்னா நம்முடைய இருதயம் தேவனுக்குள்ள இணைக்கப்படாம மாயையில இணைக்கப்பட்டிருக்கிறது. சோல் டைஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதற்கு நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 6:16 எழுதி வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 6:16. ஸ்தோத்திரம். அடுத்ததாக கட்டுகள் என்னன்னா ஸ்போக்கன் கர்சஸ். நமக்கு விரோதமாய் பேசப்பட்ட, அறிக்கப்பட்ட அல்லது இடப்பட்ட சாபம், மனிதரால் இடப்பட்ட சாபம். ஸ்போக்கன் கர்சஸ், மனிதரால் இடப்பட்ட சாபம். நீ எங்க உருப்புற போற, நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு பெற்றவர்களே சொல்றாங்க இந்த உலகத்துல. நல்லா கவனிங்க. அவங்க சாதாரண மனுஷன்தான், அவங்கள்ட்ட வல்லமை இல்லை. ஆனா அவனுடைய வார்த்தையை யார் கையில் எடுக்கா? பிசாசு கையில் இருக்கிறான். அவங்ககிட்ட வல்லமை கிடையாது. சாதாரண நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போற அப்படின்னா நமக்கு தெரியும் காரணம் இல்லாமல்கிட்ட சாபம் தங்காது அப்படின்னு வசனம்லாம் நமக்கு தெரியும். நம்ம நினைப்போம் அது நமக்கு பலிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆமா, அது உண்மைதான். ஒரு மனுஷன்கிட்ட சாபம் ஒரு மனுஷனுக்கு சாபத்தை கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவனே சாபத்தில் இருக்கிற மனுஷன், அவனுடைய வாக்குல வல்லமில்லை. ஆனா அந்த சாப வார்த்தையை நமக்கு பழிக்க பண்றதுக்கு பிசாசு கரத்தில் எடுத்து அவன் என்ன செய்கிறான், தனக்கென்று ஒரு ரைட்ஸ் எடுத்துக்கிறான். ஆண்டவர் கேட்பார், நீ ஏன் அவனை சபிச்ச,
ஏன் அவனுக்கு இந்த தீங்கு கொண்டு வந்த அப்படின்னா, நான் சும்மா நான் ஒன்றும் செய்யலை, அவனுடைய வார்த்தையின்படி அவனுடைய வார்த்தையை எடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், நான் சாபத்தை இவன் மேலே வைக்கிறேன். அதுதான் லீகல் ரைட்ஸ் ஆஃப் சட்டனிக்கல் ஃபோர்ஸஸ். இல்லீகல் ரைட்ஸ் அப்படின்னா பிசாசு நம்மிடத்தில் கொள்ளுகிற உரிமை, பிசாசு கொண்டிருக்கிற உரிமையோடு நமக்குள்ளே வருகிற பாதிப்பு கட்டுகள். அதை முதல்ல நம்ம பார்த்தோம். பாவம். ஏன் கத்த சொல்லுவ கேட்பாரு, நீ ஏன் அவனை துன்பப்படுத்துற, எனக்கு அவன் அக்சஸ் கொடுத்து, எனக்கு உரிமை இருக்கு, ஏன்னா என்னுடைய பாவம் என்னுடைய கிரிகள் அவனிடத்துல இருக்கு, உரிமை. அப்புறம் மாயை, பொய், முதல்ல நம்ம பார்த்தோம். ஏன் அவனை துன்பப்படுத்துற, why are you tormenting my people அப்படின்னா, அவங்க என் பேச்சை நம்பி இருக்கிறாங்க, என் வார்த்தை அவங்களுக்கு இருக்கு, என் மாயையான வார்த்தையை அவங்க நம்பி இருக்கிறாங்க. ஸோ ஐ ஹவ் லீகல் ரைட்ஸ் டு bring them under my bondage. என் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்படி நிறைய காரியங்கள். அதனால ஸ்போக்கன் வேர்ட்ஸ் அது என்ன செய்யணும் இருக்குதா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யாராவது சொன்னா அதை நீங்க என்ன செய்யணும், கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். இதை நான் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். மனுஷர்கள் எனக்கு விரோதமாக இட்ட சாபத்தை நான் செயலிழக்க பண்ணுகிறேன். அது எனக்கு இனி எந்த ஒரு தீங்கு கொண்டு வர முடியாது. இயேசு ரத்தத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் நான் பாதுகாக்கிறேன். எனக்கு விரோதமாக இட்ட சாபத்தை, சும்மா பஸ்ஸில் மிதிச்சா கூட சபிக்கிறவங்களாம் இருக்கிறான், தெரியாமல் மிதிச்சிட்டா கூட பிசாசு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நீ எங்க நல்லா இருக்க போற, ஒரு பஸ்ஸில் ஒரு கண்டக்டருக்கும் ஒரு பயணம் பண்ற ஒரு மனுஷனுக்கும் சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. ஸ்டாப் வந்தாச்சு, அந்த பையனி இறங்குறாரு, இறங்கி நடந்து போறாரு. பஸ்ஸுக்குள்ள இருந்து கண்டக்டர் சொல்றாரு, போ இப்படியே எங்கேயா போய் அடிபட்டு சாவு அப்படிங்காரு. புரியுதா உங்களுக்கு? பஸ் டென்ஷன், கோபத்தில் போ இப்படியே போய் அடிபட்டு சாவு அப்படின்னு அவனுக்கு கேட்கல, அவன் இங்க சொல்றான். ஆனா யார் கேட்கிறா, பிசாசு கேட்கிறான். ஸோ அவனுடைய வைத்தறிச்சல், அவனுடைய சாபத்தை எடுத்துக்கொண்டு அதை நமது வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு அவன் என்னென்ன முயற்சி செய்யணுமோ எல்லா முயற்சியும் செய்வான். அதனால இந்த ஜெபத்தெல்லாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு விரோதமாக இடப்படுகிற சாபத்தை நான் கேன்சல் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். மனுஷரால் இட்ட சாபம் எனக்கு பலிக்காது, ஏசு ரத்தம் என் மேல அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதை கட்டி ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக ஜெனரேஷனல் கர்சஸ், சந்ததி மேல் வைக்கப்பட்டதான சாபங்கள். சந்ததி மேல் வைக்கப்பட்ட சாபங்கள், சந்ததி மேல் வைக்கப்பட்ட சாபங்கள்னா, ஒரு பெரிய தீங்கு, ஒரு பெண்ணை ஒருத்தன் கெடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா, பலவந்தமாய் கெடுத்துட்டான் அப்படின்னு அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா, சாபம் எப்படிலாம் வருகிறது அப்படின்னு சொன்னா, அவங்க குடும்பத்துல பெண் பிள்ளைகளே பிறக்க மாட்டான். மனைவியை ரொம்ப கேவலமாய் இழிவாய் துன்பப்படுத்தி ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்காமல் அவமானப்படுத்தி ரொம்ப துன்புறுத்தினான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு பின்பு அவன் குடும்பத்துல பெண் ஜாதியே இராதபடி சாபங்கள் உண்டாகும். இல்லை அப்படின்னு சொன்னா, இதே போல ஆண் பிள்ளைகளுக்கும் சில நேரங்களில் முற்பிதாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பையன் அதனால நம்ம நேர்த்தி கடன் செய்வோம்னு சொல்லி விக்கிரகத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, அவனை நேந்தி விடுவாங்க, விக்கிரகத்துக்கு நேந்தி விட்டுருவாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டுருவாங்க. அவன் ஏதாவது ஒரு கோயில பூசாரியா இருப்பான், அல்லது எங்கேயாவது போய் சாமியாரா இருப்பான், ஏதாவது பிசாசினுடைய வல்லமிக்க ஆண்டு கொண்டு இருப்பான், காசில போய் நிர்வாணமா உட்காந்துக்கிட்டு இருப்பான், மந்திரவாதி ஆயிடுவான். பிசாசுக்கு அப்படியே கத்தர் கொடுத்த முதற் பலனை பிசாசுக்கு உடன்படிக்கை கொடுத்ததுனால அப்புறம் என்ன ஆயிரும், அவங்க குடும்பத்துல ஆண் பிள்ளைகளை இராதபடி சபிக்கப்பட்டிருப்பார்கள். நமக்கு தெரியாது, நமக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு தெரிஞ்சது எல்லாம் வசனத்தை சொல்லி நமக்கு நம்முடைய சந்ததிக்கு விரோதமாய் இடப்பட்ட சாபத்தை இயேசுவை நாமத்தில் முறித்து நம்முடைய கட்டுகளிலிருந்து விடுவித்துக் கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னா போதுமா, அறிக்கை பண்ணா போதுமா,
அது எவ்வளவு பெரிய விஷயம், வேற ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சாபத்துக்கும் நஸ்ரீனாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பரிகாரத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாபம், எவ்வளவு பெரிய கொடுமை முற்பிதாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. உண்மையாக நடந்த சம்பவம். வயல்ல ஒரு மாடு மேய்ந்து விட்டது என்று சொல்லி அந்த வயல் சொந்தக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மாட்டை கட்டி வைத்து உயிரோட தோலை உரிச்சாங்க. உரித்த பின்பு அவங்க சந்ததிக்கு அப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் மாட்டு குழம்பு மாதிரியே கைகளும் கால்களும் பிறந்து கொண்டே இருந்தது. இது ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதனால சொன்னாரு, இது நீ கிறிஸ்துவனிடத்துல வந்து மன்னிப்பை கேட்டு இந்த சாபத்தை முறிக்கலன்னா இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி கர்த்தர் அந்த கட்டிலிருந்து அவர்களை, அப்படி நடந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது. 5, 6, 7, 10 தலைமுறைக்கு முன்னாடி நடந்தது நமக்கு ஒன்றும் தெரிய வாய்ப்பே இல்லை. பேரு கூட தெரியாது. நம்ம எந்த சந்ததி, எந்த மார்க்கத்தார், என்ன ஜாதி, எந்த ஊரு, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஒரு 10, 15 தலைமுறைக்கு முன்பதாக இப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்ததானால் நமக்கு என்ன உண்டாயிருக்கும்? சந்ததி சந்ததியாய் தொடர்கிற சாபம் உண்டாயிருக்கும். நமக்கு தெரியாது, தெரிய வேண்டியது அல்ல. ஆனா அதை முறித்து நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நிறைவேற்றப்படாத ஸ்தோத்திரம், வோவ்ஸ், தேவனுக்கு நாம் செலுத்துவேன் என்று நாம் சொல்லியிருந்த அது என்னது? பொருத்தனை. நிறைவேற்றப்படாத பொருத்தனையும் நமக்கு கட்டுகளாக இருக்கும். ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதை தவறாமல் மறக்காமல் கொஞ்சம் குறையும் மாறாமல் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை நம்ம என்ன செஞ்சிடணும்? செலுத்திடணும். தசபமாக கொடுக்குற ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா கர்த்தர் நல்ல வேலையை கொடுப்பார், ஃபார் ஷுவர். ஆனா வேலை கிடைத்த பின்பு தசம பாகத்தில் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சம்பளம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இராதபடி அது ஒரு கட்டாக உங்க வாழ்க்கையில அமைந்து விடும். ஆகையால் ஒரு பிள்ளையை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று நீங்க பொருத்தனை பண்ணீங்கன்னா அந்த பிள்ளையை கர்த்தருக்கு நீங்க என்ன செஞ்சிடணும்? ஊழியத்திற்கு கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா அடுத்து நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு பொருத்தனை நிறைவேற்றப்படாத அது ஒரு கட்டாக நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். தேவன் செய்ய மாட்டார். தேவன் தீங்கு செய்கிறவர் அல்லவே அல்ல. பொருத்தனை நீ தரல, வசனம் சொல்லுது அது கன்னியா இருக்கும்னு வசனம் சொல்லுது. நீ கர்த்தருக்கு பொருத்தனை நேர்ந்து கொண்டால் அதை என்ன செய்யணும்? செய்யணும். இல்லைன்னா அது கன்னியா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அது வேற விஷயம். தேவன் தீங்குல இறங்க மாட்டார். ஆனா பிசாசு நம்மிடத்துல கட்டுகளை கொண்டு வருவதற்கு எல்லா போக்கையும் அவன் தேடிக்கொண்டே இருப்பான். அவன் அதை பயன்படுத்துவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் இது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், டிமானிக் ரிலேஷன்ஷிப், சாத்தான் கூட்டத்தாரோடு வைத்திருக்கிற உறவு, விக்கிரக ஆராதனைக்காரரோடு இருக்கிற உறவு, ஐக்கியம். யாரும் நம்ம வெறுக்க வேண்டாம். ஆனா அவர்களோடு தொந்திப்பா இருப்போமே ஆனால் அவர்கள் மூலமாய் நம்ம என்ன செய்வான்? பிசாசு நம்மை கட்டி வைப்பான். நான் உங்க கோயிலுக்கு வரேன், நீ என் கோயிலுக்கு வா அப்படின்னா நம்ம போகக்கூடாது. ஏன்னா அவன் கூப்பிடுற நோக்கமே வேற. இந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதில் ஒண்ணுமே இல்லை. விக்கிரக ஆராதனை அங்கே எதுவுமே அங்கே ஒண்ணுமே கிடையாது. அங்கே ஒண்ணுமே இல்லை, நம்ம போகலாம், அது தப்பு இல்லை, சரியா? ஆனா நோக்கம் என்ன அப்படின்னா விக்கிரகத்தினுடைய ஆவியினுடைய அந்த ஆளுகைக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் அதனுடைய தாக்கம் நமக்குள்ள இருக்கத்தான் செய்யும். நோக்கம். அதனால நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் விக்கிரகத்திற்கு ஒரு பலி செலுத்தும் போது, அவர்கள் விக்கிரகத்துக்கு ஒரு விழா எடுக்கும் பொழுது, அவங்க காது குத்தும் போது, அவங்க உலக வழக்கத்தின்படி செய்ய போற காரியங்களை செய்யும் பொழுது
நம்ம செய்தோம், அங்கே போய் நின்னோம் அப்படின்னு சொன்னால் எவ்விதத்தாகிலும் நம்மை தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பிரிப்பதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை நம்மை பிசாசு செய்ய வைப்பான். ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க. வசனம் சொல்லுது ஒன்றுமில்லை சாப்பிடலான்னு சொல்லிட்டு, வசனம் தான் சொல்லுது. ஆனால் யாருக்கும் கண்ணியாக இருக்காம பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். பிசாசு நம்ம இடத்துல வரணும், நம்ம தொடரணும் அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு மெட்டீரியல் பயன்படுத்தி தான் நம்ம இடத்துல வர முடியும். மெட்டீரியல் பயன்படுத்தி, தாயத்து, கயிறு, அப்புறம் சாப்பாடு. இப்போ பிசாசு துரத்தும் போதெல்லாம் அநேக நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன், நான் போக மாட்டேன் அப்படிங்கும். ஏன் போக மாட்டேங்கன்னு சொன்னோம்னா அவ என் பொருளை வச்சிருக்கா அப்படின்னு பிசாசு சொல்லும். என்னம்மா பொருள் வச்சிருக்கேன்னு கேட்டோம்னா, நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் இந்த தாயத்து கட்டியிருக்கோம், காலில் இருக்கு, நீ அதை கூட நான் போகிறேன் அப்படின்லாம் யதார்த்தமாக பிசாசு ஓட்டும் போதெல்லாம் அதெல்லாம் நடக்கிற சம்பவம். சவரி முடி, ஒட்டு முடி, ஏதாவது ஒரு கோயிலில் ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. சரியா? பாஸ்ட்டுக்கு அதெல்லாமா தெரிய போகுது. அந்த கிருபையெல்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் ஒட்டு முடி வச்சுருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க கிருபையெல்லாம் நமக்கு கிடையாது. பிசாசு சொன்னால் தான் கேட்கும், நமக்கு தெரியும். பிசாசு சொல்லும், நாங்கள் அந்த இடத்துல, அந்த கோயிலில், அந்த இடத்துல நான் வாங்கினேன், கட்டினேன், அந்த முடியை வச்சிருக்கா, இப்படி ஒரு பிசாசு சொன்னிச்சு, எனக்கு தெரியும், நாங்கள் விட்னஸ் பண்ணேன். அப்போ என்ன செய்யறது? முடி அவரு ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் ஏதாவது ஒரு பொருள் வைத்து தான் நமக்குள்ள என்ன செய்ய முடியும்? அவன் நமக்குள்ள ஒரு கட்டுகளை கொண்டு வர முடியும். அதனால டிமானிக் ரிலேஷன்ஷிப், பிசாசோடு நம்மை பழக்கத்துக்கு அறிமுகப்படுத்துகிற, தொடர்பு படுத்தக்கூடிய எல்லா காரியத்திலும் என்ன செய்யணும்? அதுல வந்த முறை தான் நகை அணிகிறதெல்லாம். நகை அறிதலெல்லாம் அதாவது விக்கிரக ஆராதனைக்காரருடைய பழக்க வழக்கம். ஜுவல்ஸ் போடுறது சாதாரணமாக நம்ம போடுறோம், கடையில் வாங்கி போடுறோம் அப்படின்னா அதனுடைய தோற்றம் எங்கேருந்து அமைச்சுதுன்னா விக்கிரகத்தின் ஆராதனை தான் வந்தது. எல்லா கலாச்சாரத்திலையும் அதுதான் ஆரிஜின், பைபிள்லையும் அதுதான் ஆரிஜின். கன்றுக்குட்டி உருவாக்குனாங்க. கன்றுக்குட்டி உருவாக்குன உடனே எல்லாரும் அங்கே கழிப்பாக இருந்தாங்க, எல்லாம் அக்கிரமம் நடந்துச்சு. முடிஞ்ச உடனே கர்த்தர் சொன்ன என்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாருடைய நகையை கலட்டி சொல்லுன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா அவங்க அணிந்த எல்லா ஆபரணங்களும் விக்கிரகத்தின் ஆபரணங்கள், விக்கிரகத்தின் தோற்றங்கள். விக்கிரகத்தை தங்கத்திலும் வெள்ளியிலும் பொன்னிலும் மற்ற உலோகங்களினால அவங்க செய்து அதை வார்த்து அவங்க அணிந்திருந்தாங்க. நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, நாமே தேவனுடைய ஆலயம், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்கிற நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா புறஜாதிகளுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஒரு சொரூபத்தை நம்ம வைத்து நம்ம காதுலையோ கழுத்துலையோ மோதிரத்திலையோ போட்டுக்கொண்டா அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, கடவுள் நம்ம கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. இப்பவும் அதை செய்யறாங்க, இப்பவும் அதை செய்யறாங்க, விக்கிரகத்தை போடுறாங்க. சரிங்களா? அப்படி போட்டா நமக்கும் டிமானிக்கு சாத்தானுக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோம், விடுவிப்போம், ஆனால் விழுவோம். விடுவிப்பாரு, ஆனால் முழுமையான விடுதலை கிடைக்காது. முழுமையான விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா உனக்குள்ள கட்டு உனக்கு இன்னும் தெரியலன்னு அர்த்தம். அடிக்கடி வியாதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி பிசாசு சோதனை வந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி என்ன வந்துக்கிட்டு இருக்கும், பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னா நான் வேணா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு நகையெல்லாம் கழட்டி வச்சு பாரு. ஒருவேளை அது நமக்கு ஒரு கட்டாக இருக்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், நகை செய்கிறவங்கெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருக்கு அசைவாட்டுகிற பரிசுத்த ஆசாரிகள்லாம் கிடையாது. நகை செய்கிறவங்களாம் யாரு தான்? விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தான். அதனால நமக்கு எப்படி உண்டாகும் அப்படின்னா, நமக்கும் சாத்தானுடைய வல்லமைக்கும்
ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் வழி செய்யும். இதெல்லாம் கட்டுகள், இதெல்லாம் தூரப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கட்டுகள் இருக்கிறதுனால நமக்கு என்ன உண்டாகும் நம்ம பார்த்து நம்ம முடிப்போம். லூக்கா 13:16 யாராவது ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 13:16. லூக்கா 13:16. இவ்வளவு நேரமா? அவள் நிமிர்ந்து ஆமா, இங்க கர்த்தர் என்ன செய்கிற, ஒரு கூனி போன ஒரு பெண்ணை கர்த்தர் குணமாக்குறார். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. இவளும் ஆபிரகாமுக்கு சந்ததியா இருக்காளே, விடுவிக்கப்பட கட்டி இருந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா அப்படின்னா, ஒரு மனிதனை சாத்தான் கட்டி வைத்தால் அவன் வாழ்க்கை கூனி போயிருக்கும், குறுகி போயிருக்கும், எழும்ப முடியாது, நிமிர்ந்து பார்க்க முடியாது, நல்ல சிந்தனையே இருக்காது. ஜெபிக்கும் போது கூட தேவனிடத்துல பெரிய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்கு கூட தைரியம் வேணும். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் தேவனிடத்துல ஜெபிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியம் இருக்காது. ஏன்னா நம்முடைய சிந்தனை எல்லாம் கூனி குறுகி போயிருக்கும். அது ஒரு கட்டு. மேன்மையானதை நாடுங்கள், மேலானதை நாடுங்கள் வசனம் சொல்லுது. ஆனா நமக்குள்ளே கட்டில் பிசாசு வச்சிருந்தான்னா மேலானதை நாடவே தோணாது. இழிவான ஆதாயத்தை தான் நாட தோணும். சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போடுறது, சின்ன சின்ன விஷயத்துக்காக பொறாம பிடிக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்காக அலட்டிக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்காக அழுகிறது, சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவிச்சுக்கிறது. அப்படின்னா நமக்குள்ள ஒரு கட்டு இருக்கு. மேலானதை நாடணும். அல்லேலூயா. கட்டு இருந்தா மேலானதை நாடவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் யோவான் 8:33 யாராவது ஒருத்தர் வாசிங்க. யோவான் 8:33. போதும். தேவனுடைய சித்தம் என்ன? தேவன் நம் மீது வைத்திருக்கிற சித்தம் என்ன? நாம் ஒரு காலம் யாருக்கும் அடிமையாய் இருப்பது இல்லை. இது ஒரு நல்ல விசுவாச வார்த்தை. நீங்க சொல்லணும், பிரச்சனையை பார்த்து சொல்லணும், இனி நான் உனக்கு அடிமையாக இருப்பது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, இனி நான் அடிமை இருப்பதில்லை, என்னுடைய கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர் உண்டு. இப்படியே விசுவாச வார்த்தைகள் சொல்லும்போது கர்த்தர் நம்மை விடுவிப்பார், ரட்சிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அவன் ஜோமனுமா? கர்த்தர் நல்லவர். ஷபரிகா ரிபானி துருதினமா. ஓமை துதிக்கிறேங்க தாவே. பரிசுத்தமுள்ள தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம். 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 பரிசுத்தமுள்ளவே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரே மக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மால் கூடும் எல்லா கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த வல்லமை நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உடைய சமூகத்தில் காத்திருந்து சகல கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவரே, தேவ வல்லமை நிரப்பணமடியால் ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் வித்தை நீர் எங்களுக்குள்ள வைத்து இனி நாங்கள் ஒரு காலம் எந்த அடிமைத்தனத்திற்கும் எங்களை நாங்கள் விட்டு விடாது கத்திரங்களை பாதுகாத்து ரட்சித்து விடுவிக்குமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டுகளும் விடுதலை தாருங்க, ஜெயம் தாங்க, ஆசீர்வாதம் தாங்க. முதல் வாக்குத்தத்தை சுதந்திரிக்க கத்த கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து வழிநடத்தும் தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே.